ஹாய் ஹாய் நம்ம இப்போ லாஸ்ட் பாடத்தில் என்ன படித்தோம்? வகையிடல் படித்தோம். வகையிடலுக்கு அவ்வளோ டைம் போயிடுது. இதில் இப்போ அவங்க பிடிஎஃப் 2 தான் இருக்கு. இதில் தொகையிடல் படிக்க போகிறோம். தொகையிடல் என்றால் இன்டிகிரேஷன். தொகையிடல் என்றால் இன்டிகிரேஷன், அதான் தொகையிடல். இன்டிகிரேஷன் தொகையிடல்ன்றது நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம்டா, ஒரு தெரியாத ஒரு கெஸ் பண்ண இல்லாத ஒன்றுக்கு நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கிறது தான் இன்டிகிரேஷன். அதாவது இப்போ இதுக்கு கண்டுபிடிச்சிடலாம், நீளம் தர அகலாம். சரியா? இப்போ ஒரு வேவில் இப்படி ஒன்று வருது, இப்படி ஒன்று வருதுன்னா இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க இயலாதுன்றதுலாம் கஷ்டம். அப்போ இப்படியான டைமில் எப்படி கண்டுபிடிக்கிறன்றதுக்கு பாவிக்கிறது தான் இன்டிகிரேஷன். சரியா? சரி, நம்ம அதிலே நீங்கள் நிறைய வீடியோ அனுப்புனதாலனா பார்க்கலாமல் போயிட்டு நிறைய வீடியோ நான் அனுப்பலை. ஒரு வீடியோ நான் எடுத்து அதை உடச்சி போட்டேன். சரியா? இப்போ இதில் நான் ரைட்டாக போகிறேன் கணக்குக்கு. இன்டிகிரேஷன்னா எப்படி ஒரு எஸ் மாதிரி ஒரு ஆளுநர் வருவார், இவர் தான் இன்டிகிரேஷனுக்குரிய. சரியா? இவர் வந்து எஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இப்படி வர்றது தான் இன்டிகிரேஷன். இதில் பேர் என்னென்னா, இதுதான் இன்டிகிரேஷனுக்குரிய சைன். இன்டிகிரேஷனுக்குரிய சைன் தான் என்ன, இப்படி எஸ் மாதிரி வாரது, வர்க்கமூலம் இல்லை, எஸ் மாதிரி வாரது. அடுத்தது இந்த எஃப்எக்ஸ்ன்றது ஃபங்க்ஷன். நம்ம இதில் டிஎக்ஸுக்கு காண்றோம். இல்லைங்களா? அப்போ இதுதான் இன்டிகிரேஷனுக்குரிய பேசிக். இது இப்படி வந்தால் இதுதான் இதுக்குரிய இன்டிகிரேஷன். சரி, இன்டிகிரேஷனில் நிறைய ரூல்ஸ் இருக்கு. சைன் கோஸ்டன் அதெல்லாம் இருக்கு. ஆனால் உங்களோட பிடிஎஃப்பில் உங்களுக்கு அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு பேசிக்காக 8 ரூல் தான் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கு 8 ரூல். சரியா? பட் நிறைய ரூல் இருக்கு. ஓகேயா? இப்போ இதில் 8 ரூல் தான் உங்களுக்கு இருக்கு. சரியா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரூலை பார்ப்போம். உங்களில் ஃபர்ஸ்ட் ரூலில் பிடிஎஃப்பை பாருங்கள். நான் இது ஏன் இவ்வளோ டிலேயாக வீடியோ அனுப்புகிறேன்டா, இன்றைக்கு தான் அடுக்க நீங்கள் வீடியோ பார்க்கணுன்னா வகையிடல் கிளியர்னா தான் நம்ம தொகையிடலுக்கு போகலாம். இப்போ நேற்று தான் கேட்டோம் கூட, நீங்கள் வகையிடல் கிளியர் இருந்தீங்க, அப்போ இன்றைக்கு தொகையிடலுக்கு வந்திருக்காது. அந்த பிடிஎஃப் எடுங்க. பிடிஎஃப்பில் முதலாவதை பாருங்கள். முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், நீங்கள் உங்களோட பிடிஎஃப்பில் முதலாவதுக்குரிய ரூல் இன்டிகிரேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட். இதுதான் உங்களுக்குரிய முதலாவது ரூல். இதாக ஈஸியான ரூல் இது. இதை நம்ம இப்படி பார்க்குறோம்டா, நம்முடைய எஸ் சரியா ஏ டிஎக்ஸ். இப்போ இதை நம்ம இன்டிகிரேட் பண்ணுறது இப்படி பார்க்க போகிறோம். ஓகேயா? எப்படின்னா இதை ஏ இருக்கே, ஏ எழுதுகிறோம், எக்ஸ் எழுதுகிறோம், ப்ளஸ் சி. இந்த டிஎக்ஸ் வந்து இல்லாமல் போயிடும். ஏனெண்டா இன்டிகிரேஷனில் டிஎக்ஸ் கீழையும் பிரிபடுறதால டிஎக்ஸும் பற்றி டிஎக்ஸ் இல்லாமல் போயிடும். ஆனால் அந்த ப்ளஸ் சின்றது எல்லா இடத்தையும் அட்டாகும். இன்டிகிரேஷன் என்றாலே ப்ளஸ் சி அட்டாகும். கடைசியில் சி இந்த கான்ஸ்டன்ட், இது மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் அட்டாகும். இப்போ இதுதான் முதலாவதுக்குரிய ரூல். 3 இதை தந்தால், அதாவது ஏடிஎக்ஸ் என்று தந்தால் ஏஎக்ஸ் ப்ளஸ் சி.
இப்போ எக்ஸாம்பிளை பார்த்தோம்னா 4dx தாராங்கன்னு வைங்க. இதில் எப்படி எழுதலாம்? 4x எழுதி போட்டு ப்ளஸ் ஒரு சி. இதுதான் இதை இன்டிகிரேஷன் பண்ணுறதுக்குரியது. இவ்வளவு தான் இன்டிகிரேஷன். இது ரூல் நம்பர் 1. ரெண்டாவது ரூலுக்கு போகும். ரெண்டாவது ரூல் என்னென்னா பவர் ரூல். பவர் ரூல்ண்டா உங்களுக்கு அங்கேயும் ஞாபகம். நம்ம என்னத்தில் படித்த பவர் ரூல்? வகையிடலில் பவர் ரூல் படித்தேன். அது வகையிடலுக்குரிய பவர் ரூல். இது தொகையிடலுக்குரிய பவர் ரூல். ஓகே. பவர் ரூலில் என்ன சொல்லப்படுதுன்னா, நீங்கள் வர்க்க மூலத்தோடு வந்தால் ஒரு இது ஒன்று வரும். எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு எக்ஸின் வர்க்கம் டிஎக்ஸ், எக்ஸின் வர்க்கம் டிஎக்ஸ் என்று வந்தால் இதுக்கு இது எக்ஸின் ஆரா? இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லி ரூலை தான் சொல்லணும். எக்ஸின் ஆர் டிஎக்ஸ் என்று வந்தால் இதில் எக்ஸ் இந்த ஆரோட ப்ளஸ் 1 கூட்டி போட்டு இங்கே நம்ம என்ன பெறுமதி வரும்? இப்போ ஆர் ப்ளஸ் 1 அதே பெறுமதி இங்கே தூக்கி போடுறேன். அப்போ ஆர் ப்ளஸ் 1 திருப்பி நம்மளோட கான்ஸ்டன்ட் ரூலில் போடுறேன் ப்ளஸ் சி. இதுதான் இதுக்குரியது. இது வர்க்க மூலமில்லை எஸ்ஸா வச்சுக்கணும். இது எஸ் வர்க்க மூலமில்லையா எஸ் மாதிரி வருமா? இது எஸ். ஸோ இப்படி தானே எக்ஸின் 6ஆம் அடுக்கு டிஎக்ஸ்ன்னா எக்ஸ் எழுதுகிற வர்க்க மூலம் இருக்கி. அந்த வர்க்க மூலம் இல்லை, அப் டு த பையில் வர ஆரோட ப்ளஸ் 1 கூட்டினா அதே இது இங்கே வரும். ஆர் ப்ளஸ் 1 கூட்டி போட்டு ப்ளஸ் சி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம்னா எப்படி எழுதுவோம்? எக்ஸ் 3 உங்களுக்கு பிஎஃப்ல எக்ஸாம்பிள் தந்தில்லைன்னு தரலை. அப்போ எக்ஸ் 3 டிஎக்ஸ் என்று எழுதுவோம். இதில் 3 நான் சும்மா அதாவது கணம் அப் டு த பை 3 வைங்க. இப்போ எப்படி எழுதுகிற? எக்ஸ் 3 ப்ளஸ் 1 கீழே 3 ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன? எக்ஸ் 4 ப்ளஸ் சி. இதுதான் பவர் ரூல். விளங்கிதான் பவர் ரூல். ஓகே. அடுத்து கூட பிடிஎஃப்பில் பாருங்கள், ஒரு ரிவர்ஸ் மாதிரி ஒன்று எழுதி வச்சிருக்காங்க. அதாவது டி எக்ஸ் கணம் கீழே டிஎக்ஸுக்கு எக்ஸ் கணம் ப்ளஸ் போட்டு 3 ஆகுது. அதெல்லாம் வேறது, அதெல்லாம் இங்கே வராது. அதே மாதிரி அது சி. அதுக்கு அந்த ரிவர்ஸ் ரூலுக்கு தான் உங்களுக்கு அந்த 2வது பிடிஎஃப்பில் எழுதிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ரூல்ஸுகளை பார்ப்போம். சரியா? அது இருக்கட்டும். 3வது ரூலாக பார்ப்போம். ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது 3rd ரூல். 3rd ரூலில் என்ன ரூல் உங்களுக்கு தரப்பட்டிருக்குன்னா கான்ஸ்டன்ட் மல்டிபிள். கான்ஸ்டன்ட் மல்டிபிள்ன்ற ஒரு ரூல் உண்டு உங்களுக்கு தந்திருக்காங்க. இதோட மீனிங் என்னென்னா, அது மல்டிபிள் பண்ணுறது ஒரு பிடிஎஃப்ல இருக்கு. அப்படியா? அதாவது இவருங்க என்ன சொல்கிறாங்கன்றாலும் எஸ் ஏஎஃப் எக்ஸ் டிஎக்ஸ் என்று வந்தால் இதை நம்ம என்ன செய்கிறோம்டா, இந்த ஏ உள்ளுக்கு ஒரு நம்பர் ஒன்று வரும். இந்த ஏ வந்து ஒரு நம்பர் மாதிரி. உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். இந்த ஏயை நம்ம வெளியில் எடுத்து எழுதுறது தான் இதற்குரிய ரூல்ஸ். வேறு ஒன்றுமே இல்லை. வெளியில் எடுத்து எழுதி போட்டு ப்ளஸ் சியை போடுறது. சரியா? இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்க. ஏ வெளியில் எடுக்கிறோம், போடுறோம் எஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இதான் இதுக்குரிய ரூல். இப்போ இதில் உங்களுக்கு ரூல்ன்றதை விட அவ்வளோ எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னால் ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று செய்யணும்.
5 எக்ஸ் மைனஸ் 5 டிஎக்ஸ். இதை நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், இதை தொகையிட சொல்லி கேட்டாங்கண்டா எப்படி எழுதுகிற, இந்த 5 வெளியில் எடுக்கிற, ஃபஸ்ட்டு 5 வெளியில் எடுப்போம். 5 வெளியில் எடுத்து போட்டு எக்ஸ் மைனஸ் 5 டிஎக்ஸ். ஓகேயா? இப்போ நம்மட ரெண்டாவது ரூலை போடுற, அது இந்த வர்க்கமூலம் வந்திருக்கு தானே, வர்க்கமூலம் வந்திருக்கு. அப்போ ரெண்டாவது ரூலை போடுற, இது 5 பெருக்கப்படுது. அப்போ 5 தர எக்ஸின் மறை 5ஓட நம்ம என்ன ஒன்றை கூட்டுற, அது மாதிரி கீழே மறை 5ஓட ஒன்றை கூட்டுற, கூட்டின 5 வரப்போகிற பெறுமதி தான் அதுக்குரிய. சரியா? என்ன வரும், 5 எக்ஸின் மறை 4 கீழே மறை 4. ஓகேயா? இப்போ இவர் தான் இதுக்குரிய ஆன்சர். அப்போ இஞ்ச மறை 4 இஞ்ச வரபடியா ப்ளஸ் சி, இந்த மறை 4 இஞ்ச வரபடியா மைனஸ் 5 எக்ஸின் மறை 4 கீழே 4 ப்ளஸ் சி. இஞ்சு வர மறை இஞ்சு வருது. அப்போ 5 எக்ஸ் மறை 4 ப்ளஸ் சி தான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, அடுத்தது நாலாவது என்ன ரூல் உங்களுக்கு, சம் ரூல் வந்தால் கூட்டுறது. இது ப்ராக்கெட்டை வெளியில் எடுக்கிற ரூல். மூன்றாவது ஃபஸ்ட்டுக்கு சி போடுற ரூல், ரெண்டாவது வர்க்க மூலம் வந்தால் கூட்டுற ரூல், இது மூன்றாவது ப்ராக்கெட்டுக்கு வெளியில் எடுக்கிறது சம் கூட்டுற ரூல். கூட்டுற ரூலோட பேசிக் வந்து இப்படி நம்மளோட இதை போட்டு எஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜிக்கு எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இதில் பாருங்கள், அதாவது எஃப்எக்ஸும் ப்ளஸ் ஜிஎக்ஸும் இந்த டிஎக்ஸோட பெருக்கப்படுது. இப்போ நம்ம இதை என்ன செய்யணும்டா, இதை இதோட பெருக்கிற, திருப்பி இதோட பெருக்கி போட்டு கூட்டுற, அவ்வளோதான் ஆன்சர் செய்யறது. அப்போ நம்ம எப்படி வரும், எஃப் எக்ஸ் தர டிஎக்ஸ் ப்ளஸ் எனக்கு இது வருமா, எனக்கு இது வரும் ஜி எக்ஸ் தர டிஎக்ஸ். இதுதான் சம் ரூல். ஓகே, அடுத்தது 5வது ரூல். உங்களுக்கு 5வது ரூல் என்ன, லொக்கரிதம் ஃபங்க்ஷன். இன்னொன்று தந்திருக்கு, லொக்கரிதம் ஃபங்க்ஷன். அப்போ லொக்கரித்மிக் ஃபங்க்ஷன். லொக்கரித்மிக் ஃபங்க்ஷன் இன்னொன்று தந்திருக்காங்க. அது என்னண்டா, அதெல்லாம் ஈஸி. லொக் வந்தால் என்ன செய்கிறேன்றது அப்படின்னா, டிஎக்ஸுங்கிற எக்ஸ் வந்துச்சுண்டா அதுக்கு இன் எக்ஸ் போட்டு ப்ளஸ் சி போடுறது. டீன் போயிடும், அதனால் இன் எக்ஸ் கீழே வந்து டிஎக்ஸ் போயிடும். இன் எக்ஸ் போட்டு சி போடுறது தான் லொக்கரிதம் ஃபங்க்ஷன். டிஎக்ஸ் போயிடுன்னா டிஎக்ஸ் இன்ஸ்டண்ட்டுக்கு, அதாவது நம்ம இப்போ படிக்கிறதுக்கு இன்டிகிரேட்டுக்கு தொகையிடலுக்கு டிஎக்ஸ் வந்தால் டிஎக்ஸ் போயிடும். டிஎக்ஸ் போய் சி ப்ளஸ் ஆகும். இப்போ லொக்கரிதம் ஃபங்க்ஷனுக்கு என்ன, இன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஓகே, 6வது 5 ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. 6வது ஃபங்க்ஷன் இன்டிகிரல் ஆஃப் 1 ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு உங்களுக்கு. 6வது ஃபங்க்ஷன் இன்டிகிரல் ஆஃப் 1. இது நம்மளது. இப்போ என்னென்னா எப்படின்னா, இப்படி இல்லை, 1 டிஎக்ஸ் என்று வருதுங்களா, சரியா? இதில்
எக்ஸ் ஆக சி, இந்த எக்ஸ் மட்டும் வரும், கொண்டு போயிடும். ஸோ எக்ஸுக்கு சின்னு வரும். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று செய்வோம். எப்படின்னா எக்ஸின் 6ஆம் அடுக்கு டிஎக்ஸ், இதில் உங்களுக்கு அந்த தந்திரி எக்ஸாம்பிள். ஸோ இதை செய்யணும். எக்ஸின் 6ஆம் அடுக்கு டிஎக்ஸ் எப்படி செய்யறேன்டா, ஓகே. இப்போ இதில் நம்ம இந்த மேலே அடுக்கு வந்துருக்கு தானே, அப் டு தி 6. அப் டு தி 6 செப்பரேட்டாக எடுக்கிற 6 + 1, திருப்பி 6 + 1 + சி. அப்போ எத்தனை வரும்? எக்ஸ் ஆக 7 + சி. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லா வந்திருக்கு, அதை பார்ப்போம். அதில் என்ன வந்திருக்குண்டா, இப்படி வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே 5x வர்க்கம் ப்ளஸ் 4x அது டிஎக்ஸ் என்று வந்திருக்கு. சரியா? இதில் இப்போ என்ன செய்யணும்னா, நம்ம 3ஆவது ரூல் 4ஆவது ரூல் படிக்கமே. இப்படி 2 குட்டி வந்து டிஎக்ஸ் வெளியிலண்டா இவரை இதோட பெருக்கணும் வந்து அதே ப்ராசஸ் எழுதுவோம். அப்போ 5x வர்க்கத்தோட டிஎக்ஸை பெருக்கு ப்ளஸ் 4x வர்க்கத்தோட டிஎக்ஸை பெருக்கிற. இப்போ செப்பரேட்டோட சார்ஜ். இப்போ இந்த வர்க்க மூலங்களுக்கு நம்மளோட இதுகளை போடுவோம். நம்மளோட 2ஆவது ரூலோ 3ஆவது ரூல் அதை போடுறோம். இப்படி போடுற நம்பர் இருக்கு ஃபஸ்ட்டு. இந்த நம்பரை வெளியில் எடுக்கிறது ஃபஸ்ட்டு. வெளியில் எடுக்கிறதுக்கு 5 தர இப்போ எக்ஸ் 5 தர எக்ஸ் வர்க்கம் எக்ஸின் 2. அப்போ எக்ஸின் 2 + 1 3. அப்போ எக்ஸின் 3 கீழே 3 ப்ளஸ் சி. அடுத்தது ப்ளஸ் இந்த 4 வெளியில் எடுக்கும் 4 இந்த எக்ஸில் 1 இருக்கு. என்ன 1 இருக்கு தான், எல்லாத்தையும் இடிக்காட்டியும் 1. அப்போ இந்த 1 இருக்கு. அப்போ 1 + 1 2. இப்போ அதே 2 கீழே போடுறோம். கீழே போட்டுட்டு தர ப்ளஸ் சி. ஓகேயா? இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 5 எக்ஸின் கணம் கீழே 3 அது ப்ளஸ் சி எல்லாத்துக்கும் ஒன்று தானே. அப்போ கடைசியில் சியை கூட்டுவோம். அதனால் சி வைட்டு இதையும் பண்ணால் 2 வரும். ஸோ 2x⁴ ப்ளஸ் சி. சரியா? 2x வர்க்கம் ப்ளஸ் சிஎஸ். சரி, எப்படி வரும்? 6ஆவது ரூல் நான் ரூல்ஸ் எல்லாத்தையும் விளங்கப்படுத்தி போகிறேன். உங்களுக்கு ஏது முண்டா கேளுங்க. சரியா? 6ஆவது ரூல். அடுத்தது என்ன எக்ஸாம்பிள் தந்திருக்கேன். அந்த எக்ஸாம்பிள் தந்திருக்கேன் 14 எக்ஸாம்பிள் தந்துருக்கேன். 14 எக்ஸாம்பிளையும் நான் சொல்லித்தரேன். அது கேட்டும் நான் ஃபஸ்ட்டு ரூல்ஸ்களை பார்த்து வருவேன். அடுத்தது இப்படி கொண்டு வந்தால் இதே மாதிரி ரூல் தான். இப்போ இப்படி வந்து டிஎக்ஸின் கீழே எக்ஸ் கணம் என்று வருமண்டா டிஎக்ஸ் போயிடும். டிஎக்ஸ் போனால் என்ன வரும்? 1 கீழே எக்ஸ் கணம் என்று வரும். சரியா? 1 கீழே எக்ஸ் கணம் டிஎக்ஸ் என்று போடுங்க. டிஎக்ஸ் போகல, அது போயிடும். டிஎக்ஸ் இருக்குன்னு வாங்கி. இப்போ இதை நம்ம இப்படி எழுதலாம் தானே, எக்ஸின் -3 டிஎக்ஸ் என்று எழுதலாம். ஞாபகமா? இந்த ரூல் இப்படி எழுதலாம். இப்படி எழுதுனதுக்கு பிறகு இப்போ இதை நம்ம எழுதுகிறோம். x⁻3 dx. சரியா? x⁻3 dx. இப்போ இது ஒரு sin3 +1 கூட்டணும். +1 கூட்டினா எத்தனை? x⁻3 +1 கூட்டி sin3 +1 கூட்டுறேன்
ப்ளஸ் ஒன்றை கூட்டினா எக்ஸ் டு த அப் -2 -2 ப்ளஸ் சி ஃபைனல் ஆன்சர். சரியா? இது அடுத்தது 6 ரூல்ஸ் முடிஞ்சு. இப்போ 7வது ரூலுக்கு போகும். 7வது ரூல் லொக்கரிதம் அண்ட் என்ன இருக்குது? 7வது ரூல் உங்களுக்கு லொக்கரிதம் அண்ட் இன்டிகிரேஷன் அண்ட் ஏரியா லொக்கரிதம் அண்ட் எக்ஸ்போன்ஷியல் அது இங்கே வர எக்ஸ்போன்ஷியல், அதாவது logarithmic and exponential சரியா? பிடிஎஃப்ல இருக்குது. logarithmic and exponential function உண்டு. இதுவும் அதே மாதிரி உண்டு. அதாவது ஓகேயா? இதில் என்ன வருமெண்டா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏஎக்ஸ் டிஎக்ஸ் என்னொன்று வருதுண்டா. சரி, இப்போ இது அரை. இப்போ இதில் அரை என்று எடுத்து இந்த 1 அரை எடுத்து ஏஎக்ஸ் ப்ளஸ் சி என்று வரும். உங்களுக்கு வழங்கிச்சான்னு தெரியல. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு வழங்க போகுது. பாருங்கள், எக்ஸாம்பிளில் மேலே 2x என்று வைங்கள. சரியா? 2x என்று வந்தால் இதில் அரை 2x ப்ளஸ் சி. இதுதான் பெரிய மேட்டர். இப்போ அடுத்தது மேலே அரை எக்ஸ் என்று வருதுன்னு வைங்க. அது எக்ஸ் தர டிஎக்ஸ் வருதுன்னு வைங்க. இதுக்கு 1 கீழ் அரை என்று வரும். அந்த இப்படி வரக்குள்ள 2 அரை எக்ஸ் ப்ளஸ் சி என்று வரும். ஹெச் வெயிட்டா இந்த உதாரணத்தை பாருங்கள். ஃபுல் நம்பரோடு தான் செய்கிறேன். 6e -3x dx இந்த உதாரணத்தை பாருங்கள். இப்படி தான் அவங்களுக்கு வரும் ரெண்டு வைங்களேன். ரெண்டா 6 ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? வெளியில் எடுக்கணும். 6 வெளியில் எடுக்கணும். வேறு sin 3x கீழே sin 3. சரியா? இப்போ இதுவும் வெட்டினா -2 இந்த எழுதுற அப்படி எழுத்து -3x ப்ளஸ் சி. ஓகேயா? இது லொகரிதமில் எக்ஸ்போனன்ஷியல் வார இன்டிகிரேஷன். அடுத்தது டெஃபினிட் இன்டிகிரல் அண்ட் ஏரியா அண்டர் கர்வ். சரியா? 8வது ரூல் definite integral and area under curves. ஓகேயா? இப்போ இதில் எப்படி வரப்போகுதுன்னா, நம்ம இப்படி எஸ் போடுற இடத்த இங்கே ஏ இங்கே பி எஃப் அதில் எக்ஸ் போட்டு டிஎக்ஸ் வரும்னா நம்ம இப்படி எழுதுறேன்டா. இது எல்லாத்துடையும் பிரிக்கும். அடுத்தது இது எல்லாத்துடையும் பிரிக்கும். அதாவது எஃப் பி மைனஸ் எஃப் ஏ.
எல்லாத்துலேயும் இந்த ரூல்ஸ் உங்களுக்கு விளங்காட்டி எக்ஸாம்பிளில் போய் பார்க்குற எக்ஸாம்பிள் நம்மளுக்கு விளங்கு. எக்ஸாம்பிளில் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று செய்யும். 2 0 எக்ஸின் வர்க்கம் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் என்று வருதுன்னு வைங்க. இப்படி வந்தால் ஃபஸ்ட்டு இவர் இருக்காரு வர்க்கமூலத்துக்குரிய கேம் விளையாட்டை கொடுக்கணும். அதை ப்ராக்கெட்டில் போட்டு வர்க்கமூலத்துக்கு 2 தான், 2 3 கீழே 3 மைனஸ் இந்த எக்ஸுக்கு 1 இருக்கு. அப்போ 1 கூட்டினா எக்ஸு 2, அந்த 2 கீழே ப்ளஸ் சி 2 0 எப்படி வரும். இப்போ இதை நம்ம மேட்சை போட்டு செய்கிறேன். இப்படி செய்கிறேன். இந்த எக்ஸ் வார இடத்த 2 போடுறேன். இப்போ 2 போட்டு அத்தனை இப்போ எப்படி எக்ஸ் வார இடத்த 2 போட்டால் 2 தர 3 அடுத்தது இந்த எக்ஸ் வார இடத்த 2 போடுறேன். 2 தர 2 ப்ளஸ் சி. அடுத்தது இந்த 0 எக்ஸ் வார வந்து 0 போடுறேன். கொஞ்சம் 0 போட்டால் 0 தர 3 மைனஸ் இந்த எக்ஸ் வார எடுத்து 0 போடுறேன். 0 2 ப்ளஸ் சி. இப்படி இதை நம்ம பெயிண்டில் தாக்குறோம். அதாவது இதுக்கு 8 கீழ் 3 0 4 கீழ் 2 ப்ளஸ் சி. அடுத்தது இது 0 கீழ் 3 0 கீழ் 2 ப்ளஸ் சி. இதை இப்போ நம்மளை மிக்ஸ் பண்ணி பார்த்தா இப்போ இதில் வரும் 6 16 12. ஸோ இத்தனை வரும் 6 கீழ் 4. ஸோ 2 கீழ் 3. இது 0 ஆயிரும். அப்போ இதில் ஃபைனல் ஆன்சர் 2 கீழ் 3. 0வால் பிரிக்கிற வழியாக இதெல்லாம் 0 ஆயிரும். ஃபைனல் 2 கீழ் 3 ப்ளஸ் சி என்பர்லாண்டு கூட என் ஆல்ரெடி ப்ளஸ் சியை போட்டு தான் செஞ்சேன். ஓகே, 8 ரோல். இந்த 8 ரோலை நீங்கள் படித்தா சரி. இப்போ நம்ம அந்த பாருங்கள், முதலாவது எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கு. பார்த்தீங்களா? முதலாவது எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கு. ஓகே, இப்போ நம்ம அந்த எக்ஸாம்பிள் ஒன்று உங்களுக்கு ஒரு 14 எக்ஸாம்பிள் தந்திருக்காங்க. அதில் இந்த முதலாவது எக்ஸாம் சரியா? முதலாவது எக்ஸாம் ஸ்மைலி போட்டு பை MDV அப்படி ஒன்று தந்திருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் எம் பெறுதல். ஸோ இந்த எம் எல்லாத்தையும், அதாவது பை M+1 சரியா? இதில் பை M+1 கீழே M+1 ப்ளஸ் சி. இதான் முதலாவதுக்குரிய ஆன்சர். ரெண்டாவது கேள்வி பை எக்ஸ் வர்க்கம் டிஎக்ஸ். இதுலேயும் அதே மாதிரி தான் அந்த எக்ஸ் வர்க்கத்தை எடுக்கிறது. ஸோ எக்ஸ் வர்க்கம் +1 2 +1 ப்ளஸ் சி. ஸோ எத்தனை வரும்? x3 + 3c. ஓகேயா? ரெண்டாவது. மூன்றாவதுக்குரிய கொஷின்ஸ் நம்மளது xdc என்று வருது. ஓகேயா? சாரி, xdx என்று வருது. அப்போ இதில் அதாவது இதுக்குள்ள
வர்க்கமூலத்துக்கு எக்ஸ் போட்டு டிஎக்ஸ் வர்றது. இப்போ வர்க்கமூலத்துக்குள்ள எக்ஸ் போட்டால் நம்ம எக்ஸை வந்து எப்படி எழுதலாம்? வர்க்கமூலத்துக்கு எக்ஸ் போட்டால் எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸின் அரை என்று எழுதலாம் தானே. அப்போ இதுக்கு எப்படி கொடுக்க போகிறோம்னா இன்டிகிரேட் எக்ஸ் அரை, சரியா, எக்ஸ் அரை டிஎக்ஸ். ஓகே, இப்போ இந்த அரை அரைக்கு தானே, அரையில் ஒன்றை கூட்டுற. அப்போ எக்ஸோட இந்த அரையில் ப்ளஸ் ஒன்றை கூட்டினா, இந்த அரையில் ப்ளஸ் ஒன்றை கூட்டினா, அரையோட ஒன்றை கூட்டினா எத்தனை வரும்? 3/2. அப்போ எக்ஸ் 3/2 3/2 ப்ளஸ் சி. இப்போ இந்த கீழே இருக்கிற 3/2 மேலே எடுக்கிற, மேலே எடுத்த என்னையும் மாறி போவார். அப்போ 2 3 3/2 தர எக்ஸின் 3/2 ப்ளஸ் சி. இதுதான் இப்படி ஆன்சர். ஓகேயா, விளங்கிட்டா? எக்ஸாம்பிள் 3 இப்படி ஆன்சர் இது. இப்போ எக்ஸாம்பிள் 4 பாருங்கள். எக்ஸாம்பிள் 4 என்ன வந்துடுறாங்க? எஸ் 1/x 2 dx. சரியா, இதை நம்ம இந்த 1/x 2 நம்ம எக்ஸின் -2 எழுதலாம், தெரியுந்தானே. அப்போ நம்ம இப்போ என்ன போகிறோம்டா இன்டிகிரேட்டுங்க எக்ஸின் -2 dx எழுதலாம். ஓகேயா, இப்போ இந்த எக்ஸின் -2 ப்ளஸ் 1 கூட்டுறோம். எக்ஸின் -2 ப்ளஸ் 1, ஸோ எக்ஸின் -1, ஸோ -1 ப்ளஸ் சி. இதுதான் ஆன்சர். அப்போ நம்ம இதை இன்னும் ஓகே, இதாவது இப்படி ஆன்சர். அடுத்தது 5வது கொஷின். 5வது கொஷின் என்ன உங்களுக்கு? 5வது கொஷின் இது. இப்படி வந்து டீயின் வர்க்கம் dt இப்படி வந்தால் டீயின் வர்க்கம் டிடியை அப்போ ஈஸி, 2ஓட 1 கூட்டுற. அதாவது டி 3 இங்கே 3 ப்ளஸ் சி. அடுத்தது 6வது கொஷின். வர்க்கமூலம் இன்டிகிரேட் u -4 du. -4ஓட ப்ளஸ் 1 கூட்டுற. ப்ளஸ் 1 கூட்டினா u -3 ப்ளஸ் சி. ஓகே, இப்படி வரும். இதை நம்ம ப்ளஸ் செய்து வரும். நம்ம இங்கே பாவிச்சமே. இப்போ என்னென்னு சொல்கிறேன், இந்த யூவை கீழே எடுக்கிற என்ன இருக்கே இதன்படி u -3 வர மாதிரி தானே இது வரும். அப்போ இதை நம்ம கீழே எடுத்தால் அப்படி 1 x 2 வரும். அப்போ 1 uவின் 3ஆம் அடுக்கு வரும். அப்போ -1 அந்த -3 அப்படியே இருக்கும். 3 இந்த uவின் 3ஆம் அடுக்கு ப்ளஸ் சி. இந்த மைனஸ் இங்கே வரும். ஸோ -1 3u3 ப்ளஸ் சி இப்படி வரும். கொஷின் 6க்கு. கொஷின் 7க்கு யார் நான் ஸ்பீடாக போகிறேன்னு நினைக்க வேணாம். என் வீடியோ கூட டியூரேஷன் எடுக்குது, அதனால் ஸ்பீடாக போகிறேன். 7வது பார்ப்போம். 7வதுல என்ன இன்டிகிரேட்
மைனஸ் அரையிலிருந்து ஒன்றை கழிச்சா ப்ளஸ் அரை. அப்போ செட் ப்ளஸ் அரை, அதே அரை கீழே ப்ளஸ் சி. ஓகேயா? இப்போ இந்த அரையை நம்ம மேலே கொண்டு போனால் மேலே 2, அரையை மேலே எடுத்தால் 2 ஆகும். ஏன்னா 2 மேலே வரும், கீழே வந்து வரும். அப்போ 2 செட் அரை ப்ளஸ் சி. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். அதாவது நாங்கள் ஒழுங்காக எழுதுகிறேன். 2 செட் அரை ப்ளஸ் சி தான் 7வதுக்குரியது. அடுத்தது 8வதுக்குரியதை பார்ப்போம். 8வது எக்ஸாம்பிள், இன்டிகிரேட் எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் எக்ஸ் கனம் டிஎக்ஸ். இது எப்படின்னா இதை இதோட பெருக்கிற, இதை இதோட பெருக்கிற, பெருக்கி எழுதி போட்டு ப்ளஸ் பண்ணி வாரேன். இதுதான் ஓகே. டைம் போகுதுன்றீங்க. ஓகே, x3 எக்ஸ் வர்க்கம் டிஎக்ஸ். ஓகே, ப்ளஸ் எக்ஸ் கனம் டிஎக்ஸ். ஓகேயா? இதை கீழே எடுத்தால் எக்ஸின் வர்க்கம் ப்ளஸ் 1 எக்ஸின் 3 கீழே 3. அடுத்தது ப்ளஸ் எக்ஸின் 3 ப்ளஸ் 1 4 கீழே 4 ப்ளஸ் சி. இதுதான் ஃபைனல் ஆன்சர். 9வது கொஷனை பாருங்கள். இன்டிகிரேட்டுக்குள்ள 6x வர்க்கம் dx. இதில் நம்ம 6 வெளியில் எடுத்து எழுதுவோம். 6 வெளியில் எடுத்து எக்ஸின் வர்க்கம் dx. இப்போ எக்ஸின் வர்க்கத்துக்கு எழுதுவோம். 6 எக்ஸின் வர்க்கத்துக்கு என்ன, 2 3 3 கீழே 3 சக சி. இதையும் பட்டு நேரத்தின வரும் 2. அப்போ 2 எக்ஸின் 3 ப்ளஸ் சி. ஓகே, 9 எக்ஸாம்பிள் முடிச்சு. அடுத்த 10வது, இன்டிகிரேட் 7 dx. இன்டிகிரேட் 7 dx. இது நம்ம ஃபஸ்ட் ரூல்ஸ் இதுதான். என்ன ஒரு சிம்பிள், 7x ப்ளஸ் சி. முதலாவது ரூல். அடுத்தது 11வது கொஷன். அதான் பிக். 11 12 13 14. 11வது கொஷனை பாருங்க. இன்டிகிரேட்டுக்குள்ள ஆர் எக்ஸ் வர்க்கம் மைனஸ் 3x மைனஸ் 2 ப்ளஸ் 5 டிஎக்ஸ். இப்படி வந்தால் எல்லாரோடையும் இருக்கிற இதோட இருக்கிற. ஓகே, இப்போ பெருக்குவோம். சரியா? இப்போ 6 வழியில் எடுக்கிறது, 6 வழியில் எடுத்து போட்டு இப்படி எடுத்து எக்ஸ் வர்க்கம் டிஎக்ஸ். இந்த மைனஸ் இங்கே போகணும், மைனஸ் இந்த 3 வழியில் எடுக்கிற எக்ஸ் மைனஸ் 2 தர டிஎக்ஸ். அடுத்தது ப்ளஸ் 5 டிஎக்ஸ். ஓகேயா? இப்போ வர்க்க மூலத்துக்கு 1 கூட்டி வார எக்ஸ் 2 3. அப்போ இதுலேயும் 3 மைனஸ் 3 வர்க்க மூலத்துக்கு எக்ஸின் மைனஸ் 2 ப்ளஸ் 1 மைனஸ் 1. இதில் மைனஸ் 1 இதில் மைனஸ் 1 ப்ளஸ் 5x ப்ளஸ் சி. அடுத்த இதையும் பட்டினா 2x கணம். அடுத்தது ப்ளஸ் இது 3 கீழே எக்ஸ். ஏன் எக்ஸ் போடுறேன், இந்த எக்ஸு மைனஸ் 1 ஈக்குவல் அரை. அப்போ இதுக்கு இப்படி போடலாம், ப்ளஸ் 5x ப்ளஸ் சி. இதான் நாங்கள் அடிக்கிறவங்க. அடுத்தது 12வது இன்டிகிரேட்டுக்குள்ளே 9x வர்க்கம் மைனஸ் 4x மைனஸ் 3 ப்ளஸ் 2
டிஎக்ஸ். அதே கேம் 9 வழியில் எடுക്കാം எக்ஸ் வர்க்கம் டிஎக்ஸ் மைனஸை போகிறோம் 4 வழியில் எடுക്കാം எக்ஸ் மைனஸ் 3 டிஎக்ஸ் ப்ளஸ் போடுறோம் 2 டிஎக்ஸ். இப்போ 9 தர எக்ஸின் 2 தரம் 2 மண்டும் எக்ஸின் 3 கீழே 3 மைனஸ் 4 எக்ஸின் மைனஸ் 2 வரையண்ட ப்ளஸ் 2 வந்தால் மைனஸ் 2. ஸோ இங்கே மைனஸ் 2 ப்ளஸ் 2x ப்ளஸ் சி. இது பண்ண 3x கணம் அடுத்தது இது பண்ண 2. ஸோ 2 இந்த எக்ஸின் மாதிரி 2 கீழே அப்படி வரும் எக்ஸின் 2 அடுத்தது 2x ப்ளஸ் சி 12வது. 13வது கொஷன் உங்களுக்கு இன்டிகிரேட்டுக்கு ப்ராக்கெட் 3w செய்ய 4w கணம் dw. ஓகே, இப்போ இதில் 3w நம்ம எப்படி எழுதலாம்? w எழுதலாம் w மேல் 1 கீழ் 3. அதே மாதிரி 4 கீழ் w3 எப்படி எழுதலாம்? w3 வந்தால் w மைனஸ் 3 எழுதலாம். 4ஓட பெருக்கப்படும். ஸோ 4 w மைனஸ் 3 எழுதலாம். ஓகே, இப்போ இன்டிகிரேட் w மைனஸ் 3 dw மைனஸ் விளங்குதா? அதை இதை இங்கே எழுதலாம். இப்போ இதுக்கு 4 டாட் மைனஸ் 1 2 w2 ப்ளஸ் சி. இதுக்கு ஈக்குவல் 3 கீழ் 4 w 4 கீழ் 3 ப்ளஸ் 2 இது எதுவும் பண்ணா 2 கீழே w2 ப்ளஸ் சி. விளங்கிட்டா? ஒரு ஸ்டெப் போடலை, போட்டு எழுதுகிறேன் பாருங்களா. இதுக்கு பிறகு w கீழ் 4/3 ஏன் 4/3 வந்தேன்டா 1/3 ப்ளஸ் 1. ஸோ 4/3 சரியா? 4/3 இதுக்கு 4/3 மைனஸ் 4 இதுக்கு மைனஸ் 1 2 w வர்க்கம் ப்ளஸ் சி. இப்போ 4/3 மேலே வரும். ஸோ 3/4 w 4 ப்ளஸ் 2 w. ஸோ மேலே கீழே வருது w ப்ளஸ் சி. 13வது. அடுத்தது 14வது. 14வது ஈஸி. அது இன்டிகிரேட்டுக்கு எக்ஸ் வர்க்கம் எக்ஸாக ஆரின் வர்க்கம் டிஎக்ஸ் இன்று வந்தால் இந்த எக்ஸின் எக்ஸ் ப்ளஸ் ஆரின் வர்க்கத்தை இப்படி எழுதலாம். ஓஎல் சாரி 10ஆம் ஆண்டு கணக்கு. எக்ஸ் வர்க்கம் சாக 12 எக்ஸ் ஆக 36 இப்படி நீங்கள் 10ஆம் ஆண்டு கணக்கு. ஸோ இப்படி எழுதலாம். இப்போ நம்ம இப்படி எழுத போகிறோம். எக்ஸின் வர்க்கம் சாக எக்ஸின் வர்க்கம் ப்ளஸ் 12 எக்ஸ் ப்ளஸ் 36 எக்ஸ். இதை இதோட பெருக்கி வர எக்ஸின் 4ஆம் அடுக்கு ப்ளஸ் 12 எக்ஸ் 3ஆம் அடுக்கு ப்ளஸ் 36 எக்ஸ் 3 சாரி எக்ஸ் 2 சரியா 36 ஸோ 32 எக்ஸ் 2. இப்போ நம்மளது இன்டிகிரேட்டுக்கு எக்ஸின் 4 dx ப்ளஸ்
12 எக்ஸின் 3 டிஎக்ஸ் ப்ளஸ் 36 எக்ஸின் வர்க்கம் டிஎக்ஸ். இப்போ எக்ஸின் 4, ஸோ 4 வந்தால் எக்ஸின் 5 கீழே 5 ப்ளஸ் இந்த 12 வெளியில் எடுத்தால் 12 தர எக்ஸின் 3, ஸோ எக்ஸின் 4 கீழ் 4 ப்ளஸ் 36 வெளியில் எடுத்து எக்ஸின் வர்க்கத்தோடு உண்டாக்குன எக்ஸின் காணாம் கீழே 3 ப்ளஸ் சி. இது ஆன்சர். எக்ஸ் 5 கீழ் 5 ப்ளஸ் 3 எக்ஸின் 4 என்ற இதுவும் விட்டுப்படும். இதுவும் விட்டுப்பட்டால் 12 எக்ஸ் கணம் ப்ளஸ் சி. அவ்வளவுதான் இதுக்குரிய இண்டிகேட். இப்போ உங்களுக்கு உங்களோட நோட்ஸ் அந்த 14 எக்ஸாம்பிளுக்கு ஆன்சர் இருந்தால் இருக்கி இண்டிகிரேட்டில் இப்போ ஏதும் விளங்கலைண்டா என்கிட்ட கேளுங்க. ஓகே, நான் ஸ்பீடாக போயிருக்கேன் தெரியா, இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்றதுக்கு ஸ்பீடாக போயிருக்கேன். ஓகேயா, என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.